ஹலோ யங் மைண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கில் இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் அட் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க ப்ராப்ளம். எ ஃபர்ம் ஹேட் 2 டிபார்ட்மெண்ட்ஸ், கிளாத் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபர்மில் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளாத் டிபார்ட்மெண்ட்டு, ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? The garments were made by the firm itself out of cloth supplied by the cloth department at its usual selling price. ஸோ கார்மெண்ட்ஸ்க்கு எங்கேருந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. எப்போவும் நம்ம அக்கௌண்டிங் வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கான்செப்ட் வந்தாலே நம்மளுக்கு ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்டில். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? The firm the following figures prepare departmental trading and profit and loss account for the year ending 31/3/2014. so அதோட trading profit and loss informations கொடுக்குறாங்க பாருங்க. opening stock on 1/4/2013 cloth departmentல 3 lakh, readymade ல 50,000, purchase 20 lakh 15,000, sales பாத்தீங்க அப்படின்னா 22 lakh 4 lakh 50,000, transfer to readymade garments department 3 lakh. ஓகேங்களா? அதாவது கிளாத் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இதுக்கு வந்து இட் இம்ப்ளைட் இது வந்து சேல்ஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு இது பர்ச்சேஸ். ஓகேவா? அப்படிதான் மீனிங். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிளாத் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 3 lakh rupees வேல்யூவானது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 60,000 வருது. செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே 20,000 வருது, இங்கே 6,000 வருது. ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh ஸ்டாக் இருக்குது, இங்கே வந்து 60,000 இருக்குது. ஓகேவா? The stock in the ready-made garments department may be considered as a consisting of 75% cloth and 25% other expenses. ஸோ ஸ்டாக்கில் நம்மளுக்கு வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 75% கிளாத்தோடது, 25% அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த கிளாத் டிபார்ட்மெண்ட் ஏர்ன் கிராஸ் ப்ராஃபிட்டா அட் 15% ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இன் 12 to 13. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஸ் அ ஹோல் கேம் டு 1,10,000. டோட்டலாக 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஜென்ரல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடணும். அதாவது டிபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் காமனாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது அந்த ஃபர்முக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஃபார்மேட் போட்டு வச்சுட்டு பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st. ஓகேங்களா? 3/2014. ஸோ பர்டிகுலர்ஸ். ஓகேவா? டெபிட் சைடில் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் வரும் இல்லைங்களா, கிளாத்துக்கும் ரெடிமேடுக்கு. கிரெடிட் சைடில் வந்து பர்டிகுலர்ஸ் கிளாத்து ரெடிமேட் டிபார்ட்மெண்ட். எப்பவும் ட்ரேடிங்கில் நம்மளுக்கு என்ன வருங்க, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் இது வரும் இல்லையா, எக்ஸ்பென்சஸ் வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடு என்ன வருங்க, சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் வரும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்சிலில் வேணால் எது எது எங்கே வரும் அப்படிங்கிறத வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும். பர்ச்சேஸ் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும். சேல்ஸ் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு ரெடிமேட் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரேடிங்கில் டெபிட் சைடு போடுவோம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர் டு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து கிளாத் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓகேங்களா, இவங்களுக்கு சேல்ஸ், ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு சேல் இல்லையா, அப்போ ட்ரேடிங்கில் கிரெடிட் சைட். ஸோ இவங்களுக்கு என்ன வருங்க, ட்ரேடிங்கில் டெபிட் சைட். ஸோ இவங்களுக்கு வந்து சேல்ஸு, ஸோ இவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ். இது மீனிங். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, ரெடிமேட் வந்து இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணுது. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங்கில் டெபிட் சைட். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எங்கே வருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் கிரெடிட் சைட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் போடுறப்ப பார்த்துக்கலாம் அப்பப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒவ்வொன்றையும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் டெபிட் சைட் 3,50,000. அவ்வளோதான். டு ஓப்பனிங் ஸ்டாக் 3,50,000.
ஸோ 3,50,000. அதுக்கடுத்து என்ன இருக்குங்க, பர்ச்சேஸ் 20,15,000. ஸோ டு purchase 20,15,000. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, சேல்ஸ் கிரெடிட் சைடுங்களா 22,04,50,000 பை சேல்ஸ் 22,04,50,000. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குங்க, டிரான்ஸ்ஃபர் டு ரெடிமேட். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்ஃபர் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிளாத் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, யார் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, ரெடிமேட் டிபார்ட்மெண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, கிளாத் கிட்ட இருந்து. ஸோ எவ்வளோ வேல்யூக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. ஸோ பாருங்க 3 lakh வேல்யூக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே என்ன வருங்க, இவங்களுக்கு சேல்ஸா. ஸோ இங்கே வந்து என்ன வருங்க, டிரான்ஸ்ஃபர் டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குங்க, கிளாத் ரெடிமேட் டிபார்ட்மெண்ட். டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம்னு கூட போட்டுக்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிளாத் டு ரெடிமேட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ எவ்வளோங்க, இங்கே வந்து 3 lakh சேல்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுதுங்களா. இதுதான் கான்செப்ட். இவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் இவங்களுக்கு சேல், அதனால தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். புதுசு அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் யாருக்கு மட்டும் இருக்குதுங்க, 60,000 ரெடிமேடுக்கு மட்டும் இருக்குது. ஸோ டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இவங்களுக்கு மட்டும் எவ்வளோ இருக்குங்க, 60,000 இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். இப்போ ஸ்டாக் மட்டும் வருமா, ஸ்டாக் வந்து 2,60,000. இது வந்து கிரெடிட் சைட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து எழுதுனா அதுவே ஆன்சர் கொடுத்துரும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதில்லை. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் வேறு எந்த ஒர்க்கிங்ஸும் கிடையாது. அப்படியே நம்ம வந்து நார்மலாக இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தவிர வேறு எந்த நியூ கான்செப்டும் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம எடுத்து டோட்டல் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே 22,13 வரும்போது இங்கே தான் கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 lakh வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5,10,000 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5,10,000க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 கிராஸ் ப்ராஃபிட் வருது. ஸோ இங்கே 2,27 lakhக்கு ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh வருது. ஓகேங்களா, ஸோ 2 கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எங்கே வருங்க, ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு வருமா. ஸோ என்ன வருங்க, 4 lakh வருதா, இங்கே 4 lakh, இங்கே வந்து 85,000, 4,85,000. அதுக்கடுத்து என்ன இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, 20,000, 6,000. இது போடலாமா, டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20,000, இவங்களுக்கு 6,000, அவ்வளோதான். ஸோ வேற எந்த காமன் எக்ஸ்பென்சஸும் இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு 4 lakh இருக்குது, 85,000 இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 தான் இருக்குது. 4,85,000. ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருங்க, 3,80,000 நெட் ப்ராஃபிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 79,000 டு நெட் ப்ராஃபிட். அவ்வளோதான், இதுதான் பேலன்ஸிங் ஃபிகர் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இவ்வளோதான் என்ட்ரிஸ். ஓகேங்களா, இது புது என்ட்ரிஸ். இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் எப்படி என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில் தான் என்ட்ரு பண்ணணும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க, செல்லிங் ப்ரைஸில் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன் த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மே பி considered as a consisting of 75% cloth, 25% other expenses அப்படின்னு சொல்லிட்டாங்க. The cloth department earned gross profit 15% in 12 to 13. General expenses the whole வந்து 1,10,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்குள்ள நம்ம இருக்கிற கிராஸ் அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரிசர்வை வெளியெடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு ப்ராடக்டை நம்ம 100 rupeesக்கு வாங்கி 150க்கு சேல் பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இது 100 + 50, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து எப்பவும் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் என்ட்ரு பண்ணணும், செல்லிங் ப்ரைஸை என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees என்ட்ரு பண்ணிட்டோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 115 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த 50 பேலன்ஸ் பண்ணால் இந்த சைடில் ஒரு 50 போட்டால் போதுமா, கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து இங்கே 150 இருக்குது நம்மகிட்ட. ஸோ இந்த 50 நம்மளுக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 தான் நம்ம இருக்கணும், 50 குறைக்கணும். ஓகேங்களா. ஆக்சுவலாக அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோங்க, லிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைடில் என்ட்ரி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ட்டு இங்கே ஒரு 50 rupees போட்டாங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, 150 டேலி ஆயிடுச்சு. அதுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வந்து 150 இருக்குது, இதில் வந்து காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு காஸ்ட் 100 அப்படின்னா ஓகேங்களா, 50 என்ன பண்ணுறாங்க இந்த சைடில் போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான் கான்செப்டே. அதை வந்து அந்த 50 rupeesக்கு என்ன நேம் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாக் ரிசர்வ்னு கொடுக்குறோம். ஓகேவா. வேற எந்த நியூ கான்செப்டும் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்மெட் வச்சுருக்கோம் பாருங்கள். த ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஆஃப் கிராஸ் கிளாத் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 4 lakhs கிராஸ் ப்ராஃபிட் வருது. சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 lakh பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எப்படி 25 lakh வந்துச்சுன்னு பாருங்கள், 22 lakh + 3 lakh. ஓகேவா. ஸோ பக்கத்தில் வேணால் நான் உங்களுக்கு எழுதிக்கிறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. 22 lakh நான் அப்படியே சொன்னோம் இல்லைங்களா, அசம்ஷன் இட் இம்ப்ளைட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சேல்ஸ், அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ 25,000 சேல் பண்ணதில் 4 lakh ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 16% ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 60,000 இருக்கா. இந்த 60,000க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக்ல 75% கிளாத் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்களா. ரெடிமேட் கார்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாக் இன் த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மே பி கன்சிடர்ட் அஸ் அ கன்சிஸ்டிங் ஆஃப் 75% கிளாத்தோடதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. ஸ்டாக் வேல்யூ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவுன்னு பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,000, அதில் 75% ஓடுது கிளாத்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கிளாத் இன் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா. கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடது 60,000, அதில் எவ்வளோங்க 75% கிளாத் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக அதோட வேல்யூ என்னங்க 45,000. ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னங்க 16% ப்ராஃபிட் இருக்குது, அதை வெளியெடுக்கிறோம். ரிசர்வ் ரெக்கியர் டு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோங்க 45,000 இன்ட்டு 16% 7,07,200 வரும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் பாருங்கள் ஆல்ரெடி 50,000. அது வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் போடும்போது அந்த ஒர்க்கிங்ஸை முடிச்சிருப்பீங்க. அதனால் வந்து 50,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15% கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட்டில் 15% இன்ட்டு 75,000 75% இன்ட்டு 15% ப்ராஃபிட். ஓகேவா. ஒவ்வொரு தடவையும் ஸ்டாக் இருக்கிற அமௌண்ட்டில் 75% என்னங்க கிளாத் டிபார்ட்மெண்ட்டோட. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஸ்டாக்கு, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது என்னங்க கிளாத் டிபார்ட்மெண்ட்டோடது, இது என்னங்க கிளாத் டிபார்ட்மெண்ட்டில் 75% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் 16% வருது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயரோட எவ்வளோ வருதுங்க 15% அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கோட ரிசர்வ் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ வருதுன்னா 5625. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா க்ளோசிங் ஆப்போசிட் சைடில் போடணும். நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கான்செப்ட். ஸோ இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்க. ஓகேங்களா. ஸோ டெபிட்ல இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னா கிரெடிட்டில் போடணும், கிரெடிட்டில் இருக்கிறத குறைக்கணும் டெபிட்டில் போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு இல்லைங்களா. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இங்கே இருக்குது, இதில் 60,000ல் நம்மளுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, டெபிட் சைடில் போடணும். ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் 50,000ல் காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் போடணும். அவ்வளோதான். ஸ்டாக் ரிசர்வ்னு 2 காலம் போட்டு முடிச்சோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பை நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் வந்து
3,80,000 79,000 ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ காமனாக தான் போடுறோம், அதனால் ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கிறோம். 3,80,000 + 79,000. இப்போ காமன் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் தான் போடுறோம். அந்த இதில் பிஸ்னஸில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருது? 4,59,000 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் காமனாக ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ பாருங்கள், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பிஸ்னஸ் 1,10,000. அது காமன், அதனால் வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறாங்க? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எப்போ டெபிட் வரும் இல்லைங்களா? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட் 1,10,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கோட குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க? கிரெடிட்டில் போடணுமா? கிரெடிட்டில் என்ன பண்ணுங்க? பை ஸ்டாக் ரிசர்வ். எதுக்குங்க? ஓப்பனிங் ஸ்டாக்கோட. ஓகேவா? ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஒர்க்கிங் ஸ்போர்ட் காமிச்சல இருந்து அதே தான் 75% இன்ட்டு 15%. எவ்வளோங்க? 5,625. ஸோ அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கீங்க? 60,000. அதுக்கு குறைக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு நீங்கள் டெபிட் சைட் டு ஸ்டாக் ரிசர்வ். ஓகேவா? இது எதுக்குங்க? க்ளோசிங் ஸ்டாக்குக்காக. எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 75% இன்ட்டு 16%. கான்செப்ட் இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 இன்ட்டு 75 இன்ட்டு 15. இங்கே வந்து 16 இன்ட்டு 75 இன்ட்டு 16. இது இந்த இயரோட ப்ராஃபிட்டு, இது லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட். ஏன்னா ஓப்பனிங் அப்படிங்கும்போது லாஸ்ட் இயரோட பார்க்குறோம், க்ளோசிங் அப்படிங்கும்போது இந்த இயரோட ப்ராஃபிட்டை பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ 7,200. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடு எழுதுறோம் அப்படின்னாலே இப்போ வந்து இம்பை காஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரியல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு டோட்டல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,64,625 வருது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4,64,625. பேலன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 347,425. இதுதான் நம்மளுக்கு என்னங்க? டு நெட் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். ஸோ நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ப்ரைஸோட பார்க்கும்போது வித் செல்லிங் ப்ரைஸோட பார்க்கும்போது நம்மளோட நெட் ப்ராஃபிட் வந்து 3,80,079 வருது. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாக் ரிசர்வ் காஸ்ட் ப்ரைஸு கொண்டு வந்துட்டு அப்படின்னு நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,47,425 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.